கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான காலை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதங்களுடைய தொடர் தியானங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கு 40வது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை குறித்து பாடுவதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு பொதுவான மற்றும் நிரந்தரமான ஒரு இடத்தை தேடுகிறார். இந்த பாடலிலே அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் செய்த கடந்த கால நிகழ்வுகளையும் இப்பொழுது ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களையும், அவர் ஆண்டவரிடத்தில் வைக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்புக்காகவும் இந்த பாடலை அவர் பாடுகிறார் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய முழுமையான சுருக்கமாக காணப்படுகிறது. 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கவனித்தீங்கன்னா இதுல அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்க்ளைன்ட் இயர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அதுல அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிறீர்கள். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அருகாமையில் அமர்ந்திருக்கிற 2 நபர்கள், ஒருவர் இன்னொரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல அவர் எத்தனிக்கிறார், அவர் சொல்லுவதற்கு ரெடி ஆகிட்டார். இப்ப அவர் சொல்லும் பொழுது அருகாமையில் அமர்ந்து கொண்டு இப்படி தன்னுடைய தலையை திருப்புகிறார். மற்றவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய காதை அவருடைய வாய்க்கு நேராக வைத்து தலையை சாய்த்து கேட்பதற்கு அவர் ஆயத்தமாகிறார். உங்களுக்கு நான் சொல்ற பிக்சர் உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். 2 அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள், ஒருவர் இன்னொரு இடத்துல ஒரு தகவலை சொல்லுவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அவர் கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற நபர் தலையை சாய்த்து தன்னுடைய செவியை அவருடைய வாய்க்கு நேராக வைத்து கேட்பதற்கு ஆயத்தமாவதை போல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார். அடுத்தது இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார், என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார் கர்த்தர். எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்கிற கேள்வியை நான் கேட்டால், எத்தனை பேர் எனக்கு இந்த விஷயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால், உளையான சேறு, பயங்கரமான குழி, இவற்றிலிருந்து தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்தார். நம் அனைவரையும் தூக்கி எடுத்திருக்கிறார். எங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்? கன்மலையின் மேல் நிறுத்தினார். நிறுத்தின ஆண்டவர் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல முடியும். இந்த சங்கீதத்திலே 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்திலே ஒரு பயங்கரமான வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அரகண்ட், அகங்காரி என்று சொல்லி இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அகங்காரி என்கிறதான வார்த்தை எங்கே ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது வேசித்தனம் செய்கிற நபர்களை அகங்காரி என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அகங்காரம் என்று சொல்லி வேதம் சித்தரிக்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆம், ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவங்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. நீங்களும் நானும் யாரை நம்பிக்கையாக நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய உள்ளத்தினுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவனுடைய விருப்பம் என்ன? உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன்.
எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியும் என்று கேட்டால், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லி 8ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற யாவருக்கும் இருக்கிற கட்டாய தேவை என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? தேவனுடைய நியாயப்பிரமாணம், லா என்று சொல்லி ஆங்கிலத்திலும், தோரா என்று சொல்லி எபிரேயத்திலும் சொல்லப்படுகிறதே, அந்த நியாயப்பிரமாணம் எங்கே இருக்க வேண்டும்? உள்ளத்தில் இருக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானதை நம்மால் செய்ய முடியும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஆயத்தமாகி விட்டீர்கள்? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? தோராவை நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும், அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. தோரா என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய இருதயத்தில் இருந்தால் என்னால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியும். சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, கர்த்தருடைய வேதம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் பொழுது அது நம்மை அவருக்கு பிரியமானதை செய்ய வைக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்கும் பொழுது, மகா சபையிலே நீதி பிரசங்கித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே, அப்படி பிரசங்கிக்கிற நான் என் உதடுகளை மூடவே மாட்டேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய செயல்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன், அதை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கடைசியாக சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லி 13வது வசனத்தில் சொல்லுகிறார். 14வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதக்காரனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்னை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நீர் எனக்கு என்ன செய்வீர் என்கிற காரியத்தை அவர் சொல்லி நிறைவு செய்கிறார். அவர் 16வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறிய ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனையை வாசிக்க கேட்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நாம் அவரை தேட வேண்டும். இது அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. இந்த ஆலோசனை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? கடைசியாக அவர் எப்படி சொல்லி முடிக்கிறார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். கடைசியில் அவருடைய வாயின் அறிக்கையை கவனியுங்கள். தேவரீர் என் துணை, தேவரீர் என்னை விடுவிக்கிறவர், என் தேவனே இந்த செயலை செய்வதற்கு தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி, தலையை சாய்த்து செவி கொடுக்கிற ஒரு தேவன். அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோம். அதனால் அவருடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் வைக்கிறோம். கர்த்தரை நாம் அறிக்கை செய்கிறோம். அவர் நம்முடைய கேடகம், உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் படுகொலியிலும் வந்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தின தேவாதி தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் சொல்லுவதற்கு ஆயத்தமாகலாம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாகியிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிலே எங்களுடைய துதி எப்பொழுதும் நாங்கள் இருந்து கொண்டே இருக்கும். என் வாயை நான் மூடேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, உம்முடைய நீதியை சொல்லிக்கொண்டே இருப்பேன், பிரசங்கித்துக் கொண்டே இருப்பேன். நாங்களும் உம்முடைய நீதியை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், உம்முடைய நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய வாய்களை நாங்கள் மூடவில்லை. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற நல்ல தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோம். அதற்காய் தேவன் அருளியது தேவனுடைய அற்புதமான தோராவை, பிரமாணங்களை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய தோராவை எங்களுடைய இருதயத்தில் எழுதிவிடுங்க ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை எங்களோடு இணைந்து தியானிக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமானவர்களே, உமக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்களிலே உம்முடைய தோராவை வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரியும் தாமதமாயிராதேயும். உம்முடைய தலையை சாய்த்து எங்களுக்கு செவி கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம்
நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.